செப்டம்பர் 17 நமக்கு கும்பாபிஷேகம். ஆனா உள்ள இன்னும் பணிகள் நிறைவடைய வேண்டி இருக்குது. ஏற்கனவே இங்க தீ விபத்து நடந்த போது நான் மாநில தலைவரா இருந்து வந்து பார்த்தோம். நாங்க இவ்வளவு பெரிய ஒரு கலாச்சார ஆன்மீக தலம் தீக்கு இரையாகி இருக்கிறது, அதை உடனே சரி செய்யணும்னு. இன்னைக்கு அந்த மண்டபம் கூட இன்னும் முழுமையாக சரி செய்யப்படவில்லை என்பதான் நாங்க இப்ப பார்த்தது. அதனால அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தி, என்ன கேட்டா இங்கேயே அமர்ந்து அதிகாரிகள் முழுவதுமாக அறநிலையத்துறை அமைச்சர் முழு கவனத்தை இங்க செலுத்தி இதை எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும். இங்க எங்களது சகோதரர்கள் சிலவற்றை சுட்டி காண்பித்தால் அது பக்தியினால் தானே தவிர பகையினால் அல்ல. ஆனா அது பக்தியில சுட்டி காண்பிக்கிறாங்கன்னு தெரியாம பகை உணர்ச்சியோடு எடுத்துக்கொண்டு அவர்களை குறை கூறுகிறார்கள். அவர்களும் பக்தர்கள் தான், அவர்களும் மக்களோடு மக்களாக இருப்பவர்கள் தான். அதனால மீனாட்சி அம்மன் கோயில்ல அவசரமா செய்யாம இன்னும் பல விற்பனர்களை பணியமர்த்தி மிக இருக்க வேண்டும். நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, மீனாட்சி அதுக்கு துணை புரிந்திருக்கிறாள். அந்த மீனாட்சிக்கு பழமை மாறாமல் இதை புதுப்பிக்க நீங்கள் துணை புரிய வேண்டும் என்பது எனது ஒரு பக்தியாகிய எனது தாழ்மையான கருத்து. அதே மாதிரி மதுரை ஆன்மீக நகரம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கும்பிடும் நகரமாக இருக்கின்ற இந்த மதுரையை குப்பை நகரமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் எங்கெங்கெல்லாம் எது நடந்தாலும் பார்ப்பாரு, மதுரையில எது நடந்தாலும் பார்க்க மாட்டாரு, அவ்வளவுதான். அவருக்கு மணிப்பூர், குஜராத், உத்தரப்பிரதேசம் இத மாதிரி இடங்கள்ல, டெல்லியில, ஆனா தனக்கு ஓட்டு போட்ட இந்த குடியிருக்கிற இந்த இடத்துல இன்னைக்கு சொல்றாங்க வைகையில 70 அடி குப்பை மணல் இருக்குது, 30 அடி தான் மழை வந்தாலே தண்ணி கொள்ளுது என்று. ஆக அதனாலதான் வந்த ஆளுநர் இப்படி இருக்கே, நீங்க எல்லாம் தூர்வாரலன்னா நாங்களாம் தூர்வாருன்னு சொன்ன உடனே தூர்வாரதை விட்டுட்டாங்க, அவரை வாருன்னு வாருனாங்க. அதனால உண்மையான மாதிரி குப்பை அள்ளுறதுல உள்ள அந்த நிறுவனம் பேர் என்ன, மைலாண்டா, அவர்லேண்ட். அந்த அவர்லேண்டு எவர்லேண்டா இருக்குன்னு எனக்கு தெரியல. எவர்லேண்டுக்கு போய் பணம் வருதுன்னு அவன் தெரியல. ஏன்னா இவங்களை குறை சொல்லிக்கிறார்கள், இவர்களெல்லாம் அமர்த்தியவர்கள் தான் அவங்க. அதனால அந்த குப்பையை அள்ளுறதுல கூட பெரிய பிரச்சனை இருக்கு. குப்பைக்கு கீழே மணலை போட்டு அதிக டன்னு காமிக்கிற ஊழல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக குப்பையில் கூட ஊழல் செய்ய முடியும் என்றால் அதற்கு கம்யூனிஸ்டுகள், திமுக, இப்ப உள்ள ஆட்சி அதை தடுக்கணும். அதனால இன்றைய காலகட்டத்துல மதுரை சுத்தமாக வேண்டும். இன்னும் சொல்ல போனா இங்க எல்லாம் ஒயர்லாம் அப்படியே கிடக்கு. பொதுமக்களுக்கு இன்னும் பாதுகாப்பான சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அதே மாதிரி மதுரையில 100 வார்டு ஆகும் பொழுது ஏற்கனவே வார்டுல இருந்தவங்க 6100 ரூபாய் அவர்கள் இணைப்புகளுக்காக அவர்கள் கட்டி இருக்கிறார்கள். அது போதாது, புதுசா கட்டணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்வதாக நான் கேள்விப்பட்டேன். பொதுமக்களுக்கு இடையூறு வராமல் அவர்கள் இதற்கு முன்னால் கட்டிய பணத்தை அதோடு சேர்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நான் வைக்கிறேன். அதே மாதிரி வைகை இன்னைக்கு வான் பொய்த்தும் தான் பொய்யா வைகை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினம் நடந்த தென்பகுதி முதலமைச்சர்களின் மாநாடு மிக மிக ஆரோக்கியமான ஒன்று. ஏதோ மத்திய அரசு தென்பகுதியை கண்டுக்காது, பாராபட்சமா நடந்துக்கும், மத்திய அரசுக்கு தென் மாநிலங்களை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு இல்லாம மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கோதாவரி, காவிரி, இந்த இணைப்பு, நான் தெலுங்கானா ஆளுநரா இருக்கும்போது கூட அப்போ இருந்த அதிமுக அமைச்சர்கள் அதை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எனது முயற்சியின் மூலமாக வந்திருந்தார்கள். அதனால
மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த ஆறுகளை எல்லாம் இணைத்தா 100 ஆண்டுகளுக்கு இந்த பகுதி மாநிலங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்காது. பிரம்மபுத்திரா, கோதாவரி, காவிரி ஆக இந்த அளவிற்கு ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசு செயலாற்றி வருகிறது. இன்னொன்றையும் இங்க குற்றம் சாட்டுகிறார்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சதவீதத்தில் தொகுதி மறுவரை குறைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா உடனே பெல்ட் அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. சதவீதத்துல குறையிலன்னா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதனால தொகுதி மறுவரை வேண்டும்.